ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்களில் நிறைய இருக்குது. அதில் பாதி இந்த பாட்டிலையும் பாதி அடுத்த பாட்டிலையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எக்ஸாம்பிள்: நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள்லாம் என்னென்னா, பெயர்ச்சொல்லோடு வினை சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கினா மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். தொகைநிலை தொடர்னா என்ன? பெயர்ச்சொல்லோடு வினை சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவார். எக்ஸாம்பிள் கரும்பு தின்றான். இந்த தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. எக்ஸாம்பிள் கரும்பு தின்றான். இது நம்ம எப்படி மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கும் நடுவில் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். அப்போ ரெண்டு தொடருக்கு இடையில ஏதாவது ஒரு உருபு மறைஞ்சு வந்துன்னா அது தொகைநிலை தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன. ஃபஸ்ட் பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. என்னெல்லாம் தொகை இருக்குது? தொகை 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன. இன்றைக்கி வேற்றுமை தொகையும் வினைத்தொகையும் பார்ப்போம். வேற்றுமை தொகை. மதுரை சென்றார். இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கூ, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்னன்னா, மதுரை சென்றார். இதை நம்ம மதுரைக்கு சென்றார்னு சொல்லாமல் மதுரை சென்றார்னு சொல்லியிருக்கோம். இதில் ஒரு உருபு மறைஞ்சு நிற்குது. அதில் என்னது? கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லை, அது மறைஞ்சு நிற்குது. அதனால் இது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்னன்னா, ஐ, ஆல், கூ, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஏதாவது ஒன்று மறைந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை எனப்படும். கூட உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எப்படி வரேன்னு பார்ப்போம். தேர்ப்பாகன். இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர்ப்பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது தமிழ் தொண்டு என்னது? 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு. இதில் தமிழுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல் வந்துருக்கு. அதனால் இது உடன் தொக்க தொகை ஆகுது. வினைத்தொகை என்றால் என்ன? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும். வினைத்தொகை என்றால் என்னன்னா, காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும். எக்ஸாம்பிள்: வீசு தென்றல், கொல் களிறு. வீசு தென்றல், கொல் களிறு. வீசு, கொல் என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல், புனல் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாயின. மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று எனவும், கொன்ற களிறு, கொல்கின்ற களிறு, கொல்லும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி நிற்கின்றன. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்சொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். அப்போ வினைத்தொகைன்னா என்னென்னா,
வீசு தென்றல் கொள்களிறு, அதில் வந்து காலம் இருக்கும், 3 காலமும் காட்டும். வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. அதே மாதிரி கொன்ற களிறு, கொல்கின்ற களிறு, கொல்லும் களிறு, இப்படி வந்துன்னா அது வந்து வினைத்தொகை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.